புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் திமுக எம்பி கனிமொழி தலைமையில் திமுக எம்பிக்கள் போராட்டம் நடத்தினர். சத்தீஸ்கரில் பூபேஸ் பகேல் வீடு உட்பட 14 இடங்களில் ரெய்டு. இடி அதிகாரிகள் மீது தாக்குதலால் பரபரப்பு. மக்கள் தொகை கூடுவது நல்ல விஷயம்தான் என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறி வரும் நிலையில் மகப்பேறு விடுப்பு தொடர்பாக சில சலுகைகள் அறிவித்துள்ளார். அதேபோல் அவரது கட்சியின் விஜயநகரம் எம்பியான கலிசெட்டி அப்பல்லா 3வது பெண் குழந்தை பெற்றால் ரூபாய் 50,000ம், ஆண் குழந்தை என்றால் பசுமாடு பரிசாக அளிப்பேன் என அறிவித்துள்ளார். தமிழர்களை தீவிரவாதிகள், நாகரிகமற்றவர்கள் என்கிறார்கள். பாஜகவின் வன்மம் வெளிப்பட்டு விட்டது. ஸ்டாலின். மாநகராட்சியின் 15 மண்டலங்களில் உள்ள கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைத்திருக்க வேண்டும். இல்லாவிட்டால் அந்த கடைகளின் உரிமம் ரத்து செய்யப்பட உள்ளது. இதற்கான ஸ்பெஷல் ரெய்டை மாநகராட்சி மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளது. தமிழக அரசால் சமர்ப்பிக்கப்பட்ட மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மெட்ரோவின் விரிவான திட்ட அறிக்கைகள் அமைச்சரவை குழுவால் மதிப்பீடு செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அம்மா கிட்ட இப்படி பேசுவீங்களா, கடுப்பான எடப்பாடி, இதையெல்லாம் சொல்லாதீங்க என்று கூறிவிட்டு எழுந்து வெளிநடப்பு செய்த மாவட்ட செயலாளர்கள். கிருஷ்ணகிரியில் கோயிலை இடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் அவதூறு. இந்து முன்னணி மாவட்ட தலைவர் கைது. மருத்துவ காப்பீட்டு அட்டை இல்லையா? ஒரு நபர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இப்ப காப்பீட்டு திட்டம் உண்டு. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் ஜெயலலிதாவின் பாதுகாப்பு அதிகாரி சிபிசிஐடி போலீசில் ஆஜர் செய்யப்பட்டார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டு பணியாளர் மற்றும் பாதுகாவலர் ஜாமீன் கோரிய மனு குறித்து காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாறும் கணக்கு. வைத்தியலிங்கம், சசிகலா, டிடிவி தினகரன் திடீர் மீட்டிங். அதிரும் அதிமுக அரசியல் களம். திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்துள்ள அவதூறு வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக் கொண்டார். எந்திரன் திரைப்பட விவகாரத்தில் இயக்குநர் சங்கரின் சொத்துக்களை முடக்கிய அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மக்களின் நீண்டகால இயக்கம் நிறைவேறுது. நிலாம்பூர் மதுக்கரை புறவழிச்சாலை 4 வழிச்சாலையாக அமைக்கப் போவதாக தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். தேனியைச் சேர்ந்த தம்பதிகளின் 3 வங்கிக் கணக்குகளில் இருந்து மொத்தம் ரூபாய் 24,69,600 அபேஸ் செய்யப்பட்டிருந்தது. எப்படி என்று விசாரித்த போது குழந்தைகள் பதிவிறக்கம் செய்த ஒரு செல்போன் செயலி பணம் திருடப்பட்டது தெரியவந்தது. இது தொடர்பாக பீகார் வாலிபர் அர்ஜுன்குமார் கைது செய்யப்பட்டார். மற்ற நாடுகளுக்கு அருகில் துறைமுகம் இருப்பதால் இந்தியாவிலேயே மிக குறைந்த விலையில் தங்கம் கேரளாவில் தான் கிடைக்கிறது. பவுன்சர்கள் அட்டூழியம் அதிகமாயிடுச்சு என்று வந்த புகார் பற்றி புஷி ஆனந்திடம் விசாரித்த விஜய். எஸ்பி வேலுமணியின் இல்ல திருமணத்தின் வரவேற்பில் எடப்பாடி பழனிசாமி வருவதற்கு முன்பு மணமக்களை வாழ்த்திவிட்டு எடப்பாடிக்காக காத்திருக்காமல் கிளம்பி சென்று விட்டார் செங்கோட்டையன். சென்னை ஐடி ஊழியர் தீயில் கருகி மரணம். குடி போதையில் சிகரெட்டை அணைக்காமல் தூங்கியதால் நடந்த விபத்து. ஒரே ஒரு சிகரெட்டால் வந்த வினை. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே அரசு பேருந்தில் சென்ற மாணவனை 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாளால் வெட்டிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. குட்கா முறைகேடு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் PV ரமணா, ஜே பாஸ்கர், முன்னாள் ஆணையர் ஜார்ஜ் உட்பட 24 பேருக்கு குற்றப்பத்திரிகை நகல்களை சிறப்பு நீதிமன்றம் வழங்கியுள்ளது. சேத்தை வாரி அடிக்கிறீங்க, சினிமாக்காரங்கன்னா உங்களுக்கு மட்டமா? பிரஸ் மீட்டில் வெடித்து சிறிய பாடகி கல்பனா. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் 2009ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி மரணம் அடைந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதாக விடுதலை புலிகள் சார்பில் அறிக்கை வந்துள்ளது. நாகரிகம் இல்லாதவர்களா நாங்கள்? போராட்ட நெருப்பை கிளறி விடாதீங்க. தர்மேந்திர பிரதான் கூறியதற்கு உதயநிதி ஸ்டாலின் வார்னிங். திமுக அரசின் சாயம் இழுக்குது. விஜய் ஆட்சிக்கு வந்ததும் நல்ல முடிவு கிடைக்கும். தமிழக வெற்றிக் கழக கட்சியினரின் ஆதங்கம். நீ பொட்டு வச்ச தங்கக்குடம். மேடையில் கேட்ட கேப்டனின் குரல். விம்மி அழுத பிரேமலதா. நெகிழ்ந்த மக்கள். சதுரகிரி மலைக்கு தினமும் பக்தர்கள் செல்ல அனுமதி. ஹைகோர்ட் தீர்ப்பு. அடங்காமல் அத்துமீறும் இலங்கை. கடிதம் மட்டுமே எழுதும் முதல்வர். விடிவு காலம் எப்போது? சீமான் கேள்வி. தமிழ் தெரியாமல் அரசு பணியா? மொழி தெரியாமல் ஏன் பொதுப்பணிக்கு வருகிறீர்கள்? நீதிமன்றம் கேள்வி.